இந்த மாதிரி சம்பவம் இது முதல்ல இல்லை, தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி சம்பவம் மக்களுக்கு அதிர்ச்சி ஆகுது. அரசும் அதில் இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுக்கப்புறம் கவலை கொள்ளுது, நீதிமன்றமும் கண்டிக்குது. இது வரிசையில் நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்படி இருந்து காவலருடைய மனநிலை ஏன் அப்படி இருக்குது? ஏன்னா போலீஸ் ஆஸ் எ இன்ஸ்டிடியூஷன் வந்து இந்திய விடுதலை அடைகிறதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. அப்போது அவங்களுடைய மனநிலையும் அவங்க ட்ரைனிங் மாடல் கூட எப்படின்னா கொலோனியல் மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ட்ரைனிங் தான். அவங்களுக்கான காவலர்களுக்கான பயிற்சியே வந்து அவர்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு பண்போடவோ ஒரு சென்சிட்டிவிட்டியோடவோ அணுகிற மாதிரியான விஷயம் கிடையாது. அவங்க வந்து காக்கி சட்டை போட்டதுலேருந்து மக்களை எதிரியாக பார்க்கக்கூடிய ட்ரைனிங் தான் இருக்குது. நண்பனாக பார்க்கக்கூடியது இல்லை. காவல்துறை உங்கள் நண்பனு போர்டு போடுவாங்களே தவிர அப்படி இல்லை. ஏன்னா சாதாரண ஒரு நில்லு அப்படின்னா அந்த காவலர் நின்று தான் ஆகணும், எதுக்கு என்னெல்லாம் கேட்கக்கூடாது. அவ்வளோ ஒரு சபார்டினேஷன் இருக்கணும் அந்த இன்ஸ்டிடியூஷனில். இந்த மாதிரியான ஒரு விஷயம் என்ன ஆகுதுன்னா அவனை வந்து இருக்க மனநிலை கொண்டு வந்துடுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒர்க் ஹவர்ஸ் கிடையாது, பேசிக் கம்யூனிட்டிஸ் கிடையாது. இதெல்லாம் சேர்ந்து அவங்க வந்து இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து ஒரு குரூரமாக மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிடுறானுங்க. பல இடத்துல இதாக நடக்குது. இதுக்காக தான் வந்து 2006 வந்து உச்சநீதிமன்றமே வந்து பிரகாஷ் சிங் ஒரு வழக்கில் போலீஸ் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும், மக்களை வந்து மனிதநேயத்தோடு பார்க்கக்கூடிய காவலர்களை உருவாக்க வேண்டும் சொல்லிட்டு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பின்படி இந்த மாதிரி போலீஸ் எக்ஸஸ், போலீஸ் டார்ச்சர், கஸ்டோடியல் டார்ச்சர், ஹியூமன் ரைட் வயலேஷன் பை போலீஸ் அத்தாரிட்டிஸ் இருக்கிற இடங்கள் எல்லாத்துலேயுமே எல்லா ஸ்டேட்ஸுமே வந்து அக்கௌண்டபிள் ஆக்கணும், இதுக்கு தனியான ஒரு அமைப்பு உருவாக்கணும்னு சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று உருவாக்க சொல்லி சொன்னாங்க. பல ஸ்டேட்டில் வந்திருக்குது. தமிழ்நாட்டில் வந்து அது இன்னும் முழு நடைமுறைக்கு வரல. 2013 ஆக்ட் போட்டாங்க, அது மறுபடியும் வழக்கு போட்டு அது மறுபடியும் வந்து இழுப்பறையில் நின்றுட்டு